அவன் வேதனையை அடைய வேண்டிய நேரம், அதாபை மலக்குகள் கொண்டு வந்து விட்டால் அதாபு இறங்கும் நேரத்தில் மீண்டும் அதாபு நிறுத்தப்படாது. அதாபு வந்துச்சுன்னா அதுக்கு பின்னால மன்னிப்பு கேட்கப்படுகிற போது, மன்னிப்பு கேட்கிறவர்கள் கையேந்துகிற போதும் அந்த வாசல் அடைக்கப்பட்டு விடும். அல்லாஹ் சொன்னான், அதாபை நிறுத்துங்கள். அங்கே ஒருவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று மதரசாவில் பாடத்தை துவக்கிவிட்டார், திருக்குர்ஆனை. இனி 40 ஆண்டுகள் அந்த ஊரை நெருங்காதீர்கள் என்று. 40 ஆண்டுகள் ஊரில் அத்தனை பேர்களும் தவறு செய்து பாவம் செய்து அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாக ஒரு குழந்தை மதரசாவிலே உட்கார்ந்து குர்ஆனை துவக்கியதால் அல்லாஹ் அதாபை நிறுத்தினான். அந்த மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்பதை தாண்டி 40 ஆண்டுகளில் இந்த சமூகத்தில் ஒருவரையும் அழித்து விடாதீர்கள். சாதாரண செய்தி அல்ல, தஃப்சீரினுடைய ஆளுமை பெற்ற முஃபஸ்ஸிரீன்கள் எழுதிய செய்தி. இங்கே நாம் மக்தபிலே நமது பிள்ளைகளுக்கு இன்றைக்கு குர்ஆனை துவக்கி வைக்கிறோம் என்றால் இந்த ஊர் மக்கள் என்ன தவம் செய்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஒரு 4 பேர் உட்கார்ந்து துவக்குகிறோம், 4000 பேர் ஊரில் இருப்பார்கள். இது அவர்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் அவர்களின் தலைவிதியை மாற்றும் காரியத்தை நாம் துவக்குகிறோம். ஒரு அடிக்கல்லை வைத்தோம். இப்போது இங்கே ஒரு மதரசாவை உருவாக்குவதற்கு, பிள்ளைகள் குர்ஆன் தங்களது நாவில் உச்சரித்து சமூகத்தினுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக்குவதற்கு அது எத்தனை பெரிய பணி! ரப்புல் ஆலமீன் நம்மை தேர்ந்தெடுத்தான். ஒரு கல் வைப்பதற்கு நானும் நீங்களும் இவர்களும் இப்படி சில பேர்களை வைத்து அல்லாஹ் பல வேலைகளை செய்வான். செய்வது சில பேர், அதில் பாதுகாக்கப்படுபவர்கள் பல லட்சம். இதற்கு நான் உதவினால், இதற்கு நான் முயற்சித்தால், இதிலே நான் கலந்து கொண்டால் எனக்கு பெருமை அல்ல, எனக்கு அல்லாஹ்வின் பார்வையில் நான் கண்ணியமானவனாக ஆக்கப்படுகிறேன். அந்த உயர்த்தப்படுது. நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் ஒரு தௌஃபீக் செய்தான். பெரிய பாக்கியம். துவங்கும் இந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தை அல்லாஹ் ஒளிமயமாக்குவானாக. நாமும் குர்ஆன் உடையவர்களாக ஆக வேண்டும். குர்ஆன் நமது இதயத்தில் இருக்க வேண்டும். வயசானாலும் பரவாயில்லை, முயற்சி செய்யுங்கள். ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓதும் அந்த நசீப் சொர்க்கத்தில் என் எல்லையை தீர்மானிக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹாஃபிலை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்வான், நீ ஓதுவாயாக, ஓதிக்கொண்டே செல். எங்கு வரைக்கும் நீ ஓதிக்கொண்டு செல்கிறாயோ, எங்கே போய் உன் ஓதல் முடியுமோ அங்கு வரைக்கும் சொர்க்கம் உனக்கு சொந்தம் என்றான் அல்லாஹ். எனக்கெல்லாம் அதுதான் ஒரு ஆசை. நானும் ஹாஃபிதுல் குர்ஆன், சின்ன வயதில் திருக்குர்ஆனை மனனம் செய்து அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட்டு. என் பயணங்கள் எல்லாம் நிம்மதி. எங்கு சென்றாலும் திருக்குர்ஆன் ஓதாத நேரம் இல்லை, நாளில்லை. குர்ஆன் என் இதயமானது. சாதாரணமாக 10 ஜுஸு டெய்லி ஓதுவேன். பார்ப்பதே இல்லை குர்ஆனை பார்ப்பதில்லை. நேரம் கொஞ்சம் சிரமமாகிற போது, வேலை பளுக்கள் கூடுகிற போது, பிரயாணங்கள் ஏற்படுகிற போது கொஞ்சம் அளவு குறையும். ஆக எவ்வளவு வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கிறானோ அதை செய்கிறோம். திருக்குர்ஆன் ஓத நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி. எல்லாத்தையும் தாண்டி பாதுகாப்பு. கையில் குர்ஆன் கொண்டு போனால் அந்த குர்ஆன் கையில் இருப்பதால் பாதுகாப்புங்கிறாங்க. நம்ம கையில் கொண்டு போகல, கல்விலேயே கொண்டு போகிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம். எனவே ஓதுங்கள். உங்கள் சொர்க்கத்தை தீர்மானிக்கிற அளவு. ஒருத்தனை வீடு எவ்வளவு சதுரடி, 2000 பரவாயில்லை. உங்கள் வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, எத்தனை எங்களுக்கு 300 அவ்வளோதானா? 5000. அப்போ வீட்டினுடைய சதுரடி ஸ்கொயர் ஃபீட்டு கூடும்போது அந்த வீடு விரிந்து விசாலமாகிறதை போல சோனத்திலே நம்முடைய சதுரடி விசாலமாக அந்த ஸ்கொயர் ஃபீட்டு கூடணும். எவ்வளோப்பா? எனக்கு 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் எல்லாம் மாளிகை கொடுத்தான். அவ்வளோதானா? அவர் 5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிறாரு. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், ஒரு குருவி தங்குற குடிசை கிடைச்சா போதும்.
அப்போ சொர்க்கத்தில் மட்டும் குடிசை, இங்கே மட்டும் பங்களாவா? அது என்ன நோக்கம்? அவ்வளோதான் நம்மால் அமல் செய்ய முடியும். இல்லை, அங்கே பங்களா வேணும், அங்கே பெரிய கட்டிடம் வேணும், கண்களை ஜொலிக்க வைக்கிற பிரம்மாண்டமான இடம் வேணும். நீ ஓதுவாயாக ஓதிக்கொண்டே செல், எங்கு வரைக்கும் ஓதி போவாயோ அங்கு வரைக்கும் உள்ள இடம் உனக்கு ரிசர்வேஷன் என்றான் அல்லாஹ். நமக்கு புக்கிங் அது. இன்ஷா அல்லாஹ் துவக்குகிறோம். இவர்களுக்கு துவக்குவதோடு நிறுத்தாமல் நாமும் துவங்குவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. குர்ஆன் ஓதுவோம், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அதிகம் ஓதுவோம், மனனம் செய்வோம். மறுமையில் ஓதிக்கிட்டே போகணுமே, மனம் வேணுமே, மனனம் வேணுமே. யாசீனே மனப்பாடம் இல்லாத எத்தனை பேர் வருத்தப்படுகிறோம். மாற்றுவோம். என் உலகத்திற்கு 1000 முயற்சி எடுக்கிறேன், நிரந்தரமான என் மறுமைக்கும் சொர்க்கத்துக்கும் நான் முயற்சி எடுக்க வேண்டும் என்று தெரிகிறது. ஆனால் முடியாமல் போனதற்கு என்ன காரணம் என்று விளங்குங்கள். எடுப்போம் மிகப்பெரிய முயற்சியை. நமது சொர்க்கத்தை தீர்மானிப்பது நமது குர்ஆன். அந்த குர்ஆன் நமது இதயத்தை வெளிச்சமாக்க வேண்டும். இந்த சபையை அல்லாஹ் அதற்கு காரணமாக்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்கார ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. இந்த மதரசாவை உருவாக்குகிறவர்கள், இதற்கு உதவி செய்தவர்கள், நிர்வாக பெருமக்கள், குறிப்பாக இதற்காக தன்னை அர்ப்பணிக்கிற உஸ்தாதுமார்கள், அல்லாஹு தன் புறத்தில் இருந்து அவர்களுக்கு எல்லா நற்பாக்கியங்களின் வாசலையும் திறந்து வைப்பானாக. உங்கள் துஆவை ஆதரவைத்து இந்த பிள்ளைகளை அல்லாஹ் பொருந்தி கொண்டு இவர்கள் ஹாஃபிலாகுவதற்கும் மற்றவர்களை ஹாஃபிலாக்கி வைப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.